السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المسلم أخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يحقره بحسب امرئ من الشر أن يحقر أخاه المسلم أو كما قال صلى الله عليه وسلم. போலனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசீ செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நம்முடைய நிலைமை வெளியில் இருக்கின்ற பாவங்களுக்கு கொடுக்கின்ற அந்த எச்சரிக்கையும் பயமும் நம்மோடு எந்நேரமும் இணைந்திருக்கின்ற அப்படிப்பட்ட பயங்கரமான பாவங்களுக்கு கவனம் கொடுப்பது குறைவாக இருக்கிறது. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்ற தலைப்பு அன்றாடம் நம்மிடம் இருக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு பாவம், நம்மை குழியிலே தள்ளுகின்ற ஒரு பாவம், நம்மை மிக பயங்கரமான விளைவுகளுக்கு ஆளாக்குகின்ற ஒரு பாவம் தான் நம்மோடு, நம்முடைய மனத்தோடு மிகவும் சர்வ சாதாரணமாக நாம் அன்றாடம் பாவிக்கின்ற வார்த்தைகள், ஷேர் பண்ணுகின்ற விடயங்கள், நாம் நம்மை பற்றி நினைக்கின்ற எண்ணங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதுதான் கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே தன்னை பற்றி உயர்வாகவும், தன்னை சிறந்தவனாகவும், தன்னை ஒரு தகமை உள்ளவனாகவும், பிறரை தாழ்வாகவும், அற்பமாகவும், கேவலமாகவும் கருதுகின்ற ஒரு பண்பாடு. பேச்சிலாக இருக்கலாம், நடவடிக்கையிலாக இருக்கலாம், பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுதாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தன்மை தான் இன்று கருத்திரியமாக மாறியிருக்கிறது. சிலருடைய கடந்த கால இப்படியான தன்மைகள் தான் இன்று அவர்களை தலை குப்பர புரட்டி இருக்கிறது. இன்னும் திருந்தாமல் இருக்கிறார்கள். மரத்திலிருந்து விழுந்தவனுக்கு கண்ணியமானவர்களே மீசையில் மண்படாத கலை என்பார்கள். தான் ஏன் விழுந்திருக்கிறேன், தான் ஏன் கேவலப்பட்டிருக்கிறேன்,
தான் ஏன் பின்னேற்றம் அடைந்திருக்கிறேன் என்ற ஒரு படிப்பினை கண்ணோட்டம் விடாமல் இன்னும் அந்த தன்மை உள்ளவர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் பிறரை சீப்பாக பார்ப்பது. அன்பானவர்களே, இதுக்கு முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? பிறர் அற்பமாக பிறரை மட்டம் தட்டி பிறருக்கு எதிராக குழி தோண்டி பிறரை பின்னே போடுவதற்கு முயற்சித்து பிறருடைய கௌரவத்துக்கு அபகரித்து ஏற்படுகின்ற அமைப்பிலே முயற்சி செய்வதிலே முதலாவது தண்டனை தெரியுமா? நமக்கு முன்னால் அவர்களை உயர்த்தாமல் நமக்கு மௌத்து வராது. நாம் வெட்டிய குழியில் நாம் விழாமல் மரணம் வராது. சில வேளை நம்மை குழியில் இருந்து தூக்கி விடுவார்கள். நாம் யாருக்கு குழி வெட்டினோமோ அவர்கள். இந்த தலைப்பு தேவையில்லாதவர்கள் தூங்கலாம். இந்த தலைப்பு எனக்கு தேவையில்லை, நம்ம சுத்தாய் என்பவர்கள் புறத்தை விட்டு தூங்கலாம். யாரும் தூங்க வேண்டாம், தவறான எடுக்கவும் வேண்டாம் இந்த வேண்டுகோளை. இது கைலூலா தூங்குகின்ற நேரம் அல்ல. ஜும்மா தொழுகைக்கு பின்னால் தான் வெள்ளிக்கிழமை கைலூலா. உங்களில் ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் எனக்கு தலைப்பில் குழப்பம் ஏற்படும். இது கசப்பாக இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிதர்சனமான உண்மை. யாரும் எனக்கு விளங்க தூங்க வேண்டாம். அன்பானவர்களே, யாரை சீப்பாக பார்க்கிறோமோ அவர்களிடம் கை நீட்ட வைப்பான் அல்லாஹ். யாருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தோமோ அவர்களுக்கு முன்னால் மண்டியிட வைப்பான் அல்லாஹ். யாரை பின்னே தள்ள வேண்டும் என்று வகுப்புகளிலே கல்வித்துறையிலே பாடுபட்டோமோ அவர்களிடமே கால் மடித்து படிக்க வைப்பான் அல்லாஹ். யாரை காலால் மிதித்தோமோ நம்முடைய தலைக்கு நேரால் அவர்களை தூக்கி வைப்பான் அல்லாஹ். ஆரம்பத்தில் ஒரு வசனத்துடைய பெரும்பான்மையான பகுதியை ஒரு நீமாங்காரிகளே, லயஸ்கர் கௌமும் மின் கௌம், ஒரு சாரார் இன்னும் ஒரு சாராரை ஏளனமாக பார்த்து ஏளனமாக பேச வேண்டாம். சில வேளை அசையகோடும் கைரமின்றி யாரை ஏளனமாக சீப்பாக மட்டம் தட்டி கீழ்சாதியாக தரம் குறைத்து மதிப்பிட்டீர்களோ அவர்கள் சில வேளை இரண்டு கருத்து, உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம், உங்களை விட சிறந்தவர்களாக எதிர்காலத்தில் மாறலாம். சமகாலம் சமகாலம் எதிர்காலம் இரண்டும் இருக்கிறது. இப்பொழுது உங்களை விட மக்களிலே அவர்கள் பின்னிருக்கலாம், உலகத்திலே அவர்கள் பின்னால் இருக்கலாம், அவர்கள் வருமானத்திலே, பணத்திலே, படிப்பிலே, பட்டத்திலே, அதிகாரத்திலே உங்களை விட குறைந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடம் உங்களை விட மேலே இருக்கலாம். அசையக்கூடும் கைரமின்னும், இன்று அவர்கள் பின்னால் இருக்கலாம், நாளை அவர்கள் முன்னேறலாம். இன்று உங்களை விட அவர்கள் கேட்டகரியிலே குறைந்திருக்கலாம், 10 வருடங்களுக்கு பின்னால் அவர்கள் உங்களை விட உயரலாம். அசையக்கூடும் கைரமின்னும் பெண்களில் ஒரு சாரார் பிற சாராரை இப்படி ஏளனம் செய்து சீப்பாக அற்பமாக நினைத்து பேசி மட்டத்தட்டு நடக்க வேண்டாம். அந்த பெண்கள் இந்த பெண்களை விட பரிகாசம் செய்யப்பட்டவர்கள், பரிகாசம் செய்யக்கூடியவர்களை விட மட்டம் தட்டியவர்கள், மட்டம் தட்டியவர்களை விட மட்டம் தட்டப்பட்டவர்கள், ஒதுக்கியவர்களை விட ஒதுக்கப்பட்டவர்கள், மானத்தை போக்கப்பட்டவர்களை விட மானத்தை போக்கியவர்களை விட மானத்தை போக்கப்பட்டவர்கள் சிறப்பாக மாறலாம், முன்னேறலாம், உயரலாம், கௌரவத்தை அடையலாம். பின்னால் அந்த அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்கின்றன. பட்ட பேர் வைக்க வேண்டாம், கேவலமான வார்த்தையை சொல்லி அழைக்க வேண்டாம், குத்தி காட்ட வேண்டாம். கண்ணியமானவர்களே, அந்த விடயம் தொடர்கிறது. ஒரு ஹதீஸை சொன்னேன். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுடைய சகோதரர் அவர் இவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஆத்திர அவசரத்துக்கு கைவிடக்கூடாது. ஆத்திர அவசரத்திலே கை கொடுக்க வேண்டும். நசர என்றால் உதவினான், சதர என்பது அவருடைய எதிர்கருத்து, கைவிட்டான், உதவாமல் இருந்தான், உதவி தேவைப்படும் பொழுது கைவிட்டான்.
ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை ஏளனமாக, அற்பமாக, சீப்பாக பார்க்க கூடாது, பேசக்கூடாது, நினைக்க கூடாது. ஒரு மனிதர் சமூகத்திலே பல பட்டங்களோடு, பதவிகளோடு, அதிகாரத்தோடு, காணி பூமிகளோடு, பொருளாதார வளத்தோடு, மனித வளத்தோடு, எக்கனாமிக்கல் பவர், மேன் பவர், எல்லா வளங்களோடும் இருக்கலாம். அல்லாஹ்வின் பார்வையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையிலும் அவர் கெட்டவர். அவர் உலகத்தில் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையிலே கெட்டவர், மோசமானவர், கீழ்சாதி, அற்பமானவன், சீப்பானவன், மைனஸ் உள்ளவன், நெகட்டிவானவன். எதை வைத்துக் கொள்ளுங்கள், ஷர் என்ற வார்த்தைக்குள் எல்லா விதமான இழிவான கருத்துக்களும் உள்ளடங்கும். அல்லாஹ்வின் பார்வையிலும் ரசூலின் பார்வையிலும் அவன் மகா கெட்டவன் என்பதற்கு பிறரை ஏளனமாக கருதுவதும், பார்ப்பதும், பேசுவதும் சிறந்த சான்று, போதிய சான்று. வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூறாக்கள், சூறாவில் ஒன்று தொழுகையிலே சஜிதா ஓதுவோம், ஜஹர் ஓதுவோம். மஜ்ரிதிலே பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஓத வேண்டிய ஒரு சூறா சூரத்துல் கஹஃப். அந்த சூறாவிலே ஒரு நானா தம்பியுடைய ஒரு சம்பவம் வருகிறது. சம்பவத்தை விரிவாக சொல்லவில்லை, தலைப்புக்குட்பட்ட விடயத்தை சொல்கிறேன். நானாவும் தம்பியும். நானா பணக்காரன். பணக்காரன் அந்த பணம் இருப்பதனால் மனித வளம் சீனியை எறும்பும் வைப்பது போன்று பணக்காரரை பணத்துக்கு மன்னிக்க வேண்டும், வாழ்பிடிக்கின்றவர்கள் தொங்குவார்கள். லொஸ்ஸாகிவிட்டால் அவருடைய சலாமுக்கு பதில் கிடைக்காது. அவருடைய செருப்பை பணம் இருக்கும் பொழுது தூக்கியவர்கள் ஆஜியார் லொஸ்ஸாகிவிட்டால் ஆஜியாருடைய மதிப்பு தன்னுடைய காலில் இருக்கின்ற செருப்பை விட குறைந்துவிடும். இதுதான் பணம், இதுதான் பணத்திமிரு, இதுதான் நமக்கு முளைத்திருக்கின்ற பண கொம்பு. கொம்பு உடைந்தால் வேறு யாராவது சீனி கொட்டினால் அந்த சீனியை நோக்கி எறும்புகள் போவது போன்று பணத்துக்கு பின்னால் தொங்குகின்றவர்கள் போவார்கள். அவன் பணத்திமிரில் பேசினான். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த வளத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது இரண்டு திராட்சை தோட்டங்கள், இரண்டு திராட்சை தோட்டங்களை சூழ ஈச்சன் தோட்டம், ஈச்ச மரங்கள். எப்படியான ஒரு பாம் என்று பாருங்கள், எப்படியான ஒரு அந்த விவசாய நிலம். ஈச்சம்பழ தோட்டம் சுற்றி வர, திராட்சை தோட்டம் நடுவில், திராட்சைக்கும் ஈச்சன் தோட்டத்திற்கும் மத்தியிலே பயிர் நிலம், விவசாயம். கோதுமையாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், வேளாண்மை. இப்படிப்பட்ட ஒரே இடத்தில் வயலுக்கு இந்த பக்கம் ஈச்சன் தோட்டம், வயலுக்கு மறுபக்கம் திராட்சை தோட்டம். حفظنا بنخل وجعلنا بينهما زرعا وضرب الوتر وجعلنا لأحدهما جنتين من أعناب وحفظنا بنخل وجعلنا بينهما زرعا كلتا الجنتين آتت أكلها ولم تظلم منه شيئا وفجرنا خلالهما نهرا. அந்த தோட்டங்கள், இரண்டு தோட்டங்களும் சரியான நேரத்துக்கு சரியான அறுவடையை கொடுக்கும். நல்ல வருமானம், நல்ல அறுவடை, எந்த விதமான குறைபாடும் இல்லாமல். அன்பானவர்களே, போதாதத்துக்கு அந்த தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு பவுசர் தேவையில்லை, பம்ப் பண்ண தேவையில்லை, அங்கும் இங்கும் இருந்து நீர் கொண்டு வர தேவையில்லை. அந்த தோட்டத்துக்கு மத்தியிலே ஆறோட வைத்தோம். இவருக்கு முளைத்தது கொம்பு, என்னை விட்டால் ஆள் இல்லை. நான் பெரியார், நான் பணக்காரன். பணக்கொம்பு முளைத்தது, மன்னிக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கு இது ஒரு வகையான கொம்புதான். அகப்பார்வைக்கு தென்படுகின்ற கொம்பு கண்ணுக்கு தென்படாது.
அவருடைய தம்பி ஒரு 2 மிருகங்களுக்கு சொந்தக்காரர். அவருடைய பணம் ஒரு சில மிருகங்கள். ஒரு நாள் தம்பியோடு ஒரு உரையாடல், ஒரு வாய்த்தம். என்ன சொன்னார் தெரியுமா? தம்பியை டீப்பாக பார்த்தார். நான் பெரிய ஃபேக்டரி ஓனர், நீ 4-5 அடி கடைக்கு தான் சொந்தக்காரன். பார்க்கிறோமா? அந்த 4 அடி கடையும் வாங்க முடியாமல் சொத்துக்களை இழப்போம். நான் பொருளாதார வளமும் மனித வளமும் உள்ளவன். எக்கனாமிக்கல் பவர் அண்ட் மேன் பவர். எனக்கு பின்னால் பல பேர் கைக்கும் காலுக்கும் கோலை என்பார்கள். சலூட் அடிக்க ஒரு கூட்டம், ஷூ கலக்க ஒரு கூட்டம், காருடைய டோரை திறந்து விட ஒரு கூட்டம், கையை கலக்க ஒரு கூட்டம், சாப்பிட முன்னால் கை கழுகி விட ஒரு கூட்டம், சாப்பிட்ட பின்னால் கையை துடைத்து விட ஒரு கூட்டம், திரையிலே கண்டால் வாகனத்தை கண்டால் சட்டரை திறந்து விட ஒரு கூட்டம், முட்டுக்காலில் விட ஒரு கூட்டம். கண்ணியமானவர்களே, சொல்ல போனால் முன்னும் பின்னும் தொங்கிக் கொண்டிருக்கின்ற மனித கூட்டம் உள்ளவன். உனக்கு யார் தாய்க்கு? உனக்கு என்ன பணம் தாய்க்கு? ரிசல்ட் என்ன? என்ன ரிசல்ட்? தம்பி ஆன்மீகம் உள்ளவர், ஈமான்தாரி, தீன்தாரி, பணிவுள்ளவர், தனக்கு தந்த ஒரு சில மிருகங்களை கொண்டு போதும் என்ற மனதோடு வாழக்கூடிய பணிவான ஒரு மூமின். அவர் சொன்னார், என்ன உனக்கு இப்ப பணக்கொம்பம் முளைச்சு ஆடுறியா? அத சொர்க்கம். உன்னை மண்ணால் படைத்த அல்லாவை மறந்து விட்டாயா? உன்னுடைய ஆரம்பம் மண். கலக்கமின் துறா மண், சும்மமின் நிசுபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால், அதுக்கு பின்னால் இந்திரியத்தால் உன்னை படைத்த நல்ல சீரான அழகான தோற்றமுள்ள ஒரு மனிதராக உன்னை மாற்றிய படைத்த இறைவனுக்கு நன்றி கட்ட முறையில் பேசுகிறாயா? கசத்த ஒரு கருத்து நிராகரிக்கிறாயா? இன்னும் ஒரு கருத்து நன்றி கட்டவாறு பேச்சு பேசுகிறாயா? அவர் பேசும் பொழுது மீங்க உன்னை விட நான் பெட்டர், நான் குவாலிஃபை, நான் அப்ப, நீ லோவர், நான் ஹை கிளாஸ், நீ லோ கிளாஸ். என்ன நடந்தது? சுருக்கம் இதுதான். அவர் சொன்னார், உன்னை நீ பீட்டாமல், உன்னுடைய பணத்தை பீட்டாமல், உன்னை பற்றி நீ புகழாமல், என்னை ஏளனமாக பேசாமல், என்னை நீ மட்டங்கத்தை பேசாமல், வலவுலா இத்தகல்த ஜன்னதக உல்தமாஷா அல்லாஹ், உன்னுடைய தோட்டத்துக்கு உன்னுடைய பாவக்கு நீ வரும் பொழுது நீ மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். தலைக்கணத்தில் பேசக்கூடாது நீ. அவர் சொன்னார், இதெல்லாம் லொஸ்தாக நான் நினைக்கல. சம்பவம் விரிவானது, படிப்பினைகளை சொல்லிக் கொண்டு போகிறேன். இதுங்கப்பா லொஸ்தாகும், எத்தனை பரம்பரைக்கு தொட்டு சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்படி சொன்னவர்கள் என்று துபாயில் டெலிவரி பண்ணி கொண்டிருக்கார்கள் பைக்கில். 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்தவர் வெளிநாட்டிலே ரூமிலே 5-10 திரகத்துக்கு ஷேர் பண்ணி ரூமிலே தங்கி கூலி வேலை செய்கின்ற காலம். கொடிகட்டில் பறந்தவர் எட்டத்தில்லாமல் எங்கிருக்கிறார் என்றே தெரியாத காலம். தலக்கணத்தின் விளைவு. அவரிடம் சம்பளம் வாங்கியவன், அடிபட்டவன், அவருடைய நடுவிலும் நெடுபடி வேலை செய்தவன் இன்று கொடிகட்டி பறக்கின்ற காலம். பிறரை சீப்பாக்கினால் நாம் சீப்பாகாமல் மூச்சு வராது. என்ன நடந்தது தெரியுமா? கியாமத்தினாலெல்லாம் பொய்யப்பா, இந்த உலமாக்கள் பயான்ல சொல்றதெல்லாம் பொய்யப்பா, விமர்சனம். கியாமத்தினாலெல்லாம் வருமானு நான் தான் நம்பல. உண்மை இவங்க பயான் பண்ணுவாங்க. எல்லாமே சீப் அவருடைய பார்வையில். அவர்தான் தெரியாது, அவர்தான் சேர்க்க மாட்டார். வெள்ளிக்கிழமை கொத்துமாவுக்கும் இக்காமத் சொல்லும் பொழுதுதான் வருவார். நேரத்தோடு வந்தாலும் அவருடைய பாட்டில் எங்கோ என்று பார்த்துக் கொண்டு சாய்ந்து தூங்குவார்.
ஏன் கொம்புகள் அதிகம்? நடந்தது என்ன தெரியுமா? அறுவடை நாளில் தோட்டத்துக்கு போகிறார். அவனுடைய கனிகள், அவனுடைய அறுவடைகள், ஈட்ட மரங்கள், திராட்சை கனிகள், வயல் நிலங்கள் எல்லாமே பெரிய நெருப்பு காற்று வந்து, நெருப்பு கலந்த ஒரு புயல் காற்று வந்து அறுவடை செய்துவிட்டு நிலத்தை எரிப்பார்களை மீண்டும் அறுவடை செய்வதற்கு அறுவடை செய்யப்பட்ட நிலம் போன்று கருகி போனது. தன்னுடைய சகோதரனை அற்பமாக பேசி தன்னுடைய பொருளாதார வளத்தையும், தன்னுடைய மனித வளத்தையும், தன்னுடைய டேலண்டையும், தன்னுடைய பேக்ரவுண்டையும் பெரிதாக பேசியதும், தன்னை பெரியாளாக நினைத்ததும், இபிலிஸும் ஷைத்தான்களும் ஏன் விரட்டப்படுகிறார்கள்? இபிலிஸ் யார்? ஷைத்தான்களின் தந்தை, ஜின்னிடத்தின் தந்தை, ஷைத்தான்கள் பிள்ளைகள் பரம்பரை. என்ன நடந்தது? என்ன பிரச்சனை? அவருடைய ஆரம்ப பாவம் என்ன? பெரிய நடப்பு. நான் ஹை கிளாஸ், ஆதம் லோ கிளாஸ். நான் நெருப்பு, ஆதம் மண். ஆதம் மண். இப்படி ஓலவல் ரிசல்ட்டிலே திமிரை பிடித்தவர்கள் ஏலவலிலே 3 எப்படிக்கு அளவுக்கு மடையை நாக்குவானல்லா. ஓலவலிலே டீயும் நெட்டும் டீயும் எடுத்து ட்ரை பண்ணியவன் யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடைக்கலாம். சீப்பாக பார்த்தால் அறிவுத்துறையிலே பிறரை சீப்பாக்கினால் சைக்கோவாக மௌத்து வரும், பைத்தியக்காரனாக மௌத்து வரும். அதிகாரத்திலே பிறரை ஏளனமாக பார்த்து அநியாயம் செய்தால் அந்த சீட்டில் இருந்தே துண்டு துணி இல்லாமல் ஓட வைப்பானல்லா. அங்கும் இங்கும் கெஞ்சி அடைக்கலம் புகழ வைப்பானல்லா. துண்டு துணி இல்லாமல் கேவலப்படுத்துவானல்லா. உயிரோடு பல தடவை சாக வைப்பானல்லா. என்னை விட்டால் ஆள் இல்லை என்று நினைப்போம். நான் எதுவும் செய்வேன், நான் யாருக்கும் அநியாயம் செய்வேன், நான் யாருக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பேன், என்னை தட்டி கேட்க யாரும் இல்லை என்ற மமதை, அதிகார கொம்பு, அந்த கொம்பு உடையாமல் சாவு வராது. இபிலிஸ் என்ன நடந்தது? பேராசிரியர் எங்கு நடந்த கலாச்சாரையுடைய பேராசிரியர் சுவர்க்கத்தில். அவர் போதனாசிரியராக கடமையாற்றியது சுவர்க்கத்தில். அவருடைய மாணவர்கள் மலக்குமார்கள். பாவத்தை நினைக்காத பரிசுத்தமான மாணவர்களுக்கு பேராசிரியராக நியமிக்கப்படுவதாக இருந்தால் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கும். சரி, நெருப்பு, மாணவர்கள் ஒளி. அன்பானவர்களே, கொஞ்சம் இவனை பரிசோதித்து பார்ப்போம். நான் தான் அறிவை கொடுத்தேனா அல்லது அவனாக அறிவை அடைந்தான் என்ற திமிர் இருக்கிறதா? ஏதாவது கொம்புகள் முளைத்திருக்கிறதா என்றும் டெஸ்டி. களிமண்ணால் நெருப்பப்படி கீழே மேலே போகும். மண் எவ்வளவு வீசினாலும் கீழே வரும். மண்ணை மேலே போட்டால் கீழே வரும். நெருப்பை கீழே பற்ற வைத்தால் மேலே போகும். நெருப்பு அப்படித்தான், மண்ணை கூட கருக்கிவிடும். களிமண்ணால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து பேராசிரியருக்கும் மாண்புமிகு ஆசிரியருக்கும் பணிவான மாணவர்களுக்கும் ஒரு கட்டளை, உஸ்ஜுது ஆதம். ஆதமுக்கு சிரம் சாய்த்து கௌரவிங்களே. கீழே விழுந்து செய்வதல்ல, சிரம் சாய்த்து கௌரவிப்பது. மாணவர்கள் சொன்னவுடன் மாணவர்கள் மலக்குமார்கள் எல்லோரும் சிரம் சாய்த்து கௌரவித்தார்கள். பேராசிரியருக்கு, ஆசானுக்கு முளைத்தது கொம்பு. என்ற கொம்பு? நான் அறிவாளி என்ற கொம்பு, நான் உயர்ந்தாது என்ற கொம்பு, நான் மேன்மையானவன் என்ற கொம்பு. அவர் கடலை பண்ணினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இக்னோ பண்ணி, மட்டன் தட்டி, சீப்பாக்கி படைத்த அல்லாவிடமே ஆதாரம் காட்டி பேசினார். குதர்க்கம் புரிந்தார். அனகை அல்லா கேட்டா, என்னப்பா நீ சிரம் சாய்க்காமல் இருப்பதற்கு என்ன தடை? அனகை, நான் பெட்டர், நான் குவாலிஃபை, நான் சிறந்தவன், உயர்ந்தவன், உன்னதமானவன். அனகை கலப்பை நின்னா அல்லாவிட படைத்த அல்லாவிட. அல்லாவுக்கு தெரியாதா? நெருப்பால் படைத்திருக்கிற ஆதமை மண்ணால் படைத்திருக்கிறாய். மண்ணுக்கு எப்படி நெருப்பு சீப்பாகுவது? என்ன நடந்தது?
தூக்கி வீசினான் அல்லாஹ். ரஜீம் என்றால் எரியப்பட்டான், தூக்கி வீசப்பட்டான். எங்குமே விரட்டப்படக்கூடியவனாக எப்படி இருந்திருக்க வேண்டும்? எங்குமே பிரதமதியாக வரவேற்கப்பட வேண்டியவன், எங்குமே முன் வரிசையில அமரப்பட வேண்டியவன், எங்குமே செங்கம்பனம் விரிக்கப்பட வேண்டியவன், எந்த விழாவையும் அவனை கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட வேண்டியவன், உண்மையான நன்றி உள்ளவனாக இருந்திருந்தால். ஆனால் எல்லா சபைகளிலும் விரட்டப்படக்கூடியவனாக, தொழுகை வேண்டுமா, புத்திமதிகள் வேண்டுமா, நல்ல சபை வேண்டுமா, எங்கு போனாலும் விரட்டப்படக்கூடியவனாகவும், கேவலம் நம்முடைய ஜீரணத்துக்கு பின்னால் நம்முடைய தெளிவாக விளங்க சொல்ல வேண்டும். மனிதர்கள் கழிவுகளை கொட்டக்கூடிய கழிவறையில் இருப்பான் ஒளிந்து கொண்டு, அங்கும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் கபாய்ச்சி என்று ஓதிவிட்டு போனால், டொய்லெட்டிலும் நோ பார்க்கிங் நோ ஸ்டே, மலத்தள கூடத்திலும் இருக்க முடியாமல் ஓடி சீரழிந்து சின்ன பின்னமாகின்ற அந்த விடயத்துக்கு நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கீழ்ப்பாக பார்த்தது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் மூலமே விரட்டப்படுகிறார். யாரை கீழ்ப்பாக பார்த்தானோ, யாரை மட்டம் தட்டினானோ, யாரை கேவலப்படுத்தினானோ, யாருக்கு எதிராக பேசினானோ, அந்த இனத்தை வைத்தே துரட்டி அடிக்கிறானவா. இதுதான் நான் பேசிக்கொண்டு முடிக்கின்ற தருவாரை அடைகின்ற தலைப்பு. இறுதிக்கட்டம், எந்தெந்த துறைகளில் யார் யாருக்கு பிறரோடு நம்மை கம்பேர் பண்ணி நம்மை மேலேயும் மற்றவர்களை கீழேயும் வைத்து பார்க்கின்ற பண்பு இருக்கிறதோ, இக்காமத்து சொல்ல முன்னால் தௌபா செய்யுங்கள். இல்லாவிட்டால் கௌரவமான மௌத்து வராது. தெளிவு. அடுத்த உதாரணம், பிலால் ஒலிக. என்ன கோஷம்? பிலால் ஒலிக, பிலால் அலிக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்பவரே அவருக்கு துஆ செய்கிறோம். அவர் யார்? அவர் எத்தியோப்பியாவை பிறப்பிடமாகவும் மக்காவிலே அடிமையாக விற்கப்பட்ட ஒரு வியாபார பொருளாகவும், இங்கு வாங்கி அங்கு விற்கப்படுகின்ற டைம் டேபிள் போட்டு சித்திரவதை செய்யப்படுகின்ற பாலைவன மணலிலே கட்டப்பட்டு பாறாங்கல் பட்ட பகலிலே வைக்கப்பட்ட சங்கிலியால் கட்டி இழுக்கப்பட்ட, கேட்க பார்க்க ஆள் இல்லாத, குடும்ப பின்னணி இல்லாத, நிறத்திலும் கருப்பர், மூக்கு சப்பையானவர், நீக்ரோ. கண்ணியமானவர்களே, அவருடைய அந்த காலத்திலே கலக்கணம் பிடித்தவர்கள் அவரை அழைத்த ஒரு பெயர் தான் சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகிறேன். அல்-குராபுல் அஸ்வத், கருங்காகம். எவ்வளவு கேவலங்கள், எவ்வளவு மட்டம் தட்டி, எவ்வளவு சீப்பாக, எவ்வளவு பணிவாக, எவ்வளவு அநியாயம். அன்பானவர்களே, அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் உயர்த்தினார். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அநியாயம் செய்தவன், காபத்துல்லாஹ்வுடைய ட்ரஸ்டியாக இருந்தவன் அபூ ஜஹல். அவனை அல்லாஹ் கேவலமாக அவனுடைய கதையை முடித்தான். எத்தனையோ காபத்துல்லாவை நிர்வாகம் செய்தவர்கள் கூட சூழ இருக்கும் பொழுது மக்காவிலே தன்னுடைய கீழே இருந்தார், பணிந்து போனார், மட்டம் தட்டப்பட்டார், துளி தோண்டி புதைக்க உயிர், அப்படி அவருடைய உயிரை மாய்க்க முயற்சித்தார்கள். அப்படி அவரை முகவரி இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவருக்கு அநியாயம் செய்தார்கள். கருங்காகம் என்று கூட கேவலமாக பேசினார்கள். அன்பானவர்களை, மக்காவிலே காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி அல்லாஹ் தன்னுடைய பெயரை சொல்ல வைக்கின்ற அளவு உயர்த்தினார். ஏங்கினார்கள். இன்னும் அவருடைய இருதயங்கள் எல்லாம் எரிந்தன. நாங்கள் சக்தி வைத்து அடித்த பிலாலா இது? நாங்கள் கருங்காகம் என்று சொன்ன பிலாலா இது? அவர்கள் கூட மதிக்கின்ற காபாவுக்கு மேலே ஏற்றி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். 3 ஹரம் ஷரீஃப்களிலும் அதான் சொல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது மாத்திரமா, சுவர்க்கத்துடைய காட்சிகளை கண்டு வந்த பொழுது காலடி சத்தம் கேட்கிறது. ஒரு அசரீரி சத்தம், ஆள் விளங்காத நடை சத்தம். மலக்கிடம் கேட்டார்கள், யாருடைய காலடி சத்தம் இது? உங்களுடைய உம்மத்தில் இருக்கின்ற பிலாலுடைய காலடி சத்தம். பிலாலே,
இப்படி நான் சுவர்க்கத்தில் நடக்கின்ற பொழுது உங்களுடைய காலடி சத்தம் கேட்கின்ற அளவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு என்னோடு சுவர்க்கத்திலே கூடவே நடக்கும் பாக்கியத்தை பெறுவதற்கு என்ன அமலப்பா செய்கிறேன்? யார் சொல்லலாம்? இப்பொழுது பொதுவோடு இருப்பேன், ஒருமுறையும் பொழுதெல்லாம் பொது செய்து கொள்வேன். பொது செய்தால் சகையத்தில் பொது 2 ரக்காத் காணிக்கை தந்து கொள்வேன். அதை பொது செய்யும் பொழுதெல்லாம் ஒரு 2 ரக்காத் அல்லாவுக்காக வேண்டி நான் கட்டாயமாக அமைத்து சொல்லிக் கொள்வேன். இந்த அமலை செய்து வருகிறேன். கண்ணியமானே, மட்டம் கட்டப்பட்டவர்கள், கேவலமாக பார்க்கப்பட்டவர்கள், இழிவாக நடத்தப்பட்டவர்கள், டைம் டேபிள் போட்டு அநியாயம் செய்யப்பட்டவர்கள், கருங்காகம் என்று கேவலமாக சட்டப்பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களை அல்லாஹ் வாழும் பொழுதே சுவர்க்கத்தில் நடக்க வைத்தார். அது மாத்திரமா, அண்ணாவுடைய கபர் இருக்கிறது டமஸ்கஸிலே. அந்த மஸ்ஜிதுக்கு பேர் மஸ்ஜிது பிலால். அந்த மஸ்ஜிதோடு அந்த மஸ்ஜிதிலே சர்வதேச பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது. இதுதான் நான் பேசிய விடயம். யாரிடம் இந்த நோய் இல்லை? நவீன கால மனநோய்களில் ஒரு நோய்தான் மமசுத்தாய். நான் தூய்மை, நான் பத்தினி, அவன் கேவலமானவன், அவன் பாவி, அவன் சீப்பானவன், நான் எனக்கு காணி பூமி சொத்து செல்வம் அதிகாரம் ஆட்சி எல்லாம் இருக்கிறது, அவர்களுக்கு இல்லை என்று பிறரை அற்பமாக பார்ப்பது நம்முடைய பொருளாதாரத்தை உண்டாக்கும், அறிவாளியை அறிவிலியாக மாற்றும், அதிகாரத்தில் ஆடியவர்களை பிறரிடம் செஞ்சு மண்டியிட வைக்கும். அன்பானவர்களே, 2 சிறிய 3 நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள், விரிவாக சொல்ல நேரம் கொடுக்காது. என்ன தலைப்பு? யூசுப் ஒளிக, யூசுப் அழிக. யூசுஃபுடைய முகவரியை இல்லாமலாக்க வேண்டும். யூசுஃபை உலக குடும்பத்தை பிரித்து உலகத்திலிருந்து அனுப்ப வேண்டும். யூசுஃபுடைய செல்வாக்கை குறைக்க வேண்டும். யூசுஃபுடைய மரியாதையை குறைக்க வேண்டும். யூசுஃபுடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும். சுருக்கம் என்று தெரியுமா? யூசுஃபை குழியிலே தள்ள வேண்டும். தூக்கி போட்டார்கள். சின்ன பிள்ளை ஏறி வர முடியாத ஒரு பால்கிணத்திலே பலஸ்தீனிலே. சுருக்கம் விடயத்திலே சம்பவம் நீண்டது. தலைப்பில் தான் யூசுப் ஒழிக. யூசுஃபை விட நாங்கள் மேலே போக வேண்டும். யூசுஃபை கீழே இறக்கி நாங்கள் மேலே போக வேண்டும். போட்டார்கள். எகிப்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து தண்ணீர் அல்ல வாதியை போட்ட பொழுது குழந்தை தங்கிக் கொண்டு வந்தது வாதியிலே. அதை கொண்டு போய் கொஞ்சம் திருகங்களுக்கு விட்டார்கள். எகிப்திலே பலஸ்தீன் கிழக்கிலே வாதியிலே அல்லப்பட்ட சிறுவர் பலஸ்தீனுக்கு செல்கிறார். பலஸ்தீனில் விட்டப்படுகிறார். மந்திரியுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கு ஒரு வகையான சோதனை. நிரபராதியாக பரிசுமத்தப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்கிறார். யூசுப் நிரபராதி சிறை கைதி. சிறையிலே நல்ல பண்பு, நல்லியல்பு, கனவுடைய விளக்கம், திறமை. அன்பானவர்களே, மட்டம் சட்ட நினைத்தவர்கள் சகோதரர்கள், வைத்தறிச்சல், பொறாமை. நாங்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும். யூசுஃபுடைய பொசிஷனை நானடைய வேண்டும். யூசுஃபுடைய ஸ்டேட்டஸை நானடைய வேண்டும். யூசுஃபுடைய சமூகத்தின் இன்ஃபுளன்ஸை நான் இல்லாமலாக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டுமானாலும் படிக்குமத்தியாவது அவரை நான் அனுப்ப வேண்டும். பிறரை வெட்டி கொத்தி நான் முன்னேற வேண்டும். சிக்கப்பட்டால் சம்பவம் தொடர்கிறது. எத்தனை சிறப்புகளை, எத்தனை பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்தான். நபி, ரசூல், எகிப்துடைய அரசருடைய ஆலோசகர், ஒரு லேக்கம், ஒரு செயலாளருடைய ஸ்தானம், எகிப்துடைய பைனான்சியல் மினிஸ்டர், பொருளாதார அமைச்சர். கனவுக்கு, தான் கண்ட கனவுக்கு தானே பெரியாராகி விளக்கம் சொல்கின்ற அளவு திறமை. சின்ன வயதில் தான் கண்ட கனவு, அதற்கு தானே பெரியாராகி விளக்கம் சொல்கின்ற அளவு அறிவு. அன்பானவர்களே, அது மட்டுமா? அழகர். அது மாத்திரமா? ஆரம்பத்தில் விடயத்தை தொட்டு காட்டினேன். யாருக்கு குழி வெட்டுகிறோமோ, யாரை மட்டம் தட்டுகிறோமோ, யாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோமோ, யாருக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறோமோ, யாரை ஏளனமாக பார்க்கிறோமோ, யாரை குழி தோண்டி குலைக்க வேண்டும் என்று வெறியுடன் செயல்படுகிறோமோ, அவர்களிடம் கை கட்டி நிற்க வைப்பான் அல்லாஹ். எந்த கையால் பால் கிணற்றிலே போட்டார்களோ பலஸ்தீனிலே பஞ்சம் வருகிறது.
வறுமை வருகிறது, இத்தனை நாடுகள் இருக்கின்ற அவர்களை மிஸ்ருக்கு அனுப்ப வேண்டும் அல்ல அனுப்பினான் அல்லா கை நீட்ட. எத்தனை நாடுகள் இருக்கின்றன, எத்தனை நாட்டில் உணவுகள் இருக்கின்றன, எத்தனை நாட்டிலே நிவாரண உதவிகள் கிடைக்கும், ஏன் அவர்களை மிஸ்ருக்கு அனுப்ப வேண்டும்? அனுப்பினான் அல்லா. யூசுப் நிதி அமைச்சர் தாராளமாக கொடுக்கிறார், வாரி வழங்குகிறார், ரிலீஃப் பண்ணுகிறார், என்ன நிவாரண உதவிகள் வழங்குகிறார். தந்தையிடம் அனுமதி கேட்டு முதலாவது தடவை காட்டிக் கொள்ளவில்லை, அடையாளம் கண்டார்கள். இவர்களுக்கு தெரியாது நாங்கள் எங்களுடைய கையால் குடிக்குள் தள்ளிய யூசுப் கண்டு கொடுத்து அனுப்பினார்கள். என்னது அடையாளம் காணப்பட்டது? யூசுப், நீங்களா யூசுப்? நீங்க யூசுப்பா? ஆனா யூசுப் நான் தான் யூசுப். சம்பவம் தொடர்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குழியில் தள்ளினார்கள். எழுப்பினான் அல்லாஹ், உயர்த்தினான் அல்லாஹ். எந்த கையால் குழியில் போட்டார்களோ அந்த கையை நீட்டி உதவி தேட வைத்தான் அல்லாஹ். இறுதி சிறிய ஒரு நம்முடைய பார்வையில் ஒரு அற்பம் படைப்புடைய உதாரணம். அல்லாஹ்வுடைய படைப்பு ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் படைத்திருக்கிறார். ஒரு முன்னைய கால ஒரு இமாம் சொல்லுகிறார் தன்னுடைய நிகழ்வை. எனக்கு முகத்திலே ஒரு காயம் வந்தது, பரு போன்ற ஒரு காயம். அதற்கு முன்னால் அவருடைய விடைத்தெரு நானும் தலைவை விளங்குவதை சொல்ல வேண்டும். இந்த மாட்டு சாணிகளிலிருந்து போல் உருட்டுகின்ற ஒரு வகையான வண்டு, தலையால் போல் உருட்டும், அது பேர் தெரியும். மாட்டு சாணத்திலே மாட்டுடைய அழுக்கில் பந்து உருட்டுகின்ற வண்டை ஒரு தடவை கேவலமாக பார்த்தேன். இந்த வண்டை அல்லாஹ் ஏன் படைத்தாங்க தெரியாது என்று. வண்டு தலையால் சாணத்தை உருட்டுகிறது, என்னைக்கு படைத்தாங்க தெரியா என்று. முகத்தில் ஒரு காயம் வந்தது. பல மருந்துகளை பூசினேன், எந்த மருந்து கேட்கவில்லை. ஒரு நாட்டு வைத்தியர் அணுகினேன். அவர் சொன்னார், செத்த இந்த சாணத்திலே தலையால் போல் உருட்டுகின்ற இந்த வண்டி செத்த வண்டிகள் கொஞ்சம் கொண்டு போனேன். அந்த வண்டை செத்த வண்டிகள், உயிரோடு அல்ல, செத்த வண்டிகளை நெருப்பில் எரித்து சாம்பலால் குருவாக்கி அதனுடைய தூளை ஏதோ ஒன்றிலே கலந்து ஊற்றிவிட்டார். அந்த வண்டுடைய தூள் தான் என்னுடைய காயம் ஆறுவதற்கு நிவாரணமாக மாறியது. வண்டை ஏளனமாக கருதினேன், அந்த வண்டைய முகத்தில் பூசி சிகிச்சை செய்ய வைத்தானோ. முடிக்கிறேன். வண்டை அற்பமாக கருதிய இந்த தண்டனை என்றால், தொழுகின்ற, சேவை செய்கின்ற, வணக்கம் புரிகின்ற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அக்கலிமா சொன்ன நல்ல மனிதர்களை, முஸ்லிம்களை, மூமின்களை அற்பமாக கருதி கௌரவமான மௌத்து நமக்கு கிடைக்குமா என்ற சிந்தனையை உள்ளத்திலே பதித்தவனாக எல்லாம் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நம்மை தாழ்வாகவும் பிறரை கௌரவமாகவும் பார்த்து அல்லாஹ்வுடைய பார்வையில் உயரும் பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, பணிவை தருவாயாக, மற்றவர்களை கௌரவமாக பார்க்கின்ற தயார குணத்தை தருவாயாக, பிறரை மதிக்கின்ற பண்பை தருவாயாக, யாருக்கு எதிராக குழி தோண்டுகின்ற கேவலமான பண்பை விட்டு பாதுகாப்பாயாக, மற்றவர்களை அற்பமாக பார்க்கின்ற பேசுகின்ற இனி கண்ணீரை விட்டு நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்படி பேசுவதை விட்டு நம்முடைய நாவை பாதுகாப்பாயாக, பிறரை பாராட்ட நமக்கு நாள் சுத்தம் செய்வாயாக, பிறரை கௌரவமாக பார்க்க கேள்வி செய்வாயாக, பிறரை ஏளனமாக பார்த்து கேவலமான மரணத்தை அடை துப்பாக்கியத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து உன்னுடைய பார்வையில் மற்றவர்கள் எந்த உயர்ந்தவர்களோ அதே போன்று நம்மையும் உயர்த்தி பிறரை கண்ணியப்படுத்தி கண்ணியமான முறையில் கலிமாவோடு ரூபமினி பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.